TNPC Live Student, this is Sujita. ஸோ நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் சீரீஸில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம அலிட்ரேஷன், அலூஷன், சிமிலி, மெட்டாஃபர், பர்சோனிஃபிகேஷன் இந்த 5 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம இந்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிமோரான் அப்படிங்கிறது தான். ஸோ ஆக்சிமோரான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா phrase that combines two words that seem to be opposite of each other. அதாவது ஒரு ஃப்ரேஸில் உள்ள 2 வேர்டு, ஓகேவா? phrase that contain 2 words that seem to be opposite of each other. ஒரு ஃப்ரேஸில் 2 வேர்டு இருக்கு, ஆனால் அந்த 2 வேர்டும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் 2 வேர்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ஆனது, முரண்பாடாக உள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, ஓகேவா? ஒரு ஃப்ரேஸோ ஒரு சென்டென்ஸோ இருக்குது, அதில் 2 வேர்டு சேர்ந்து இருக்குது. அந்த 2 வேர்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டான வார்த்தைகளாக தான் இருக்கும். இப்போ டே அப்படின்னா அடுத்த பக்கத்தில் இருக்க வார்த்தை நைட் அப்படி இருக்கும். ஸோ ஆப்போசிட்டான வார்த்தையை சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஃப்ரேஸில். ஸோ அதைத்தான் ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்சிமோரான். ஸோ அந்த ஆக்சிமோரான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஆன்டிதீசிஸ் அப்படிங்கிற இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிதீசிஸ்லேருந்து தான் நமக்கு ஆக்சிமோரான் கிடைக்குது. ஆக்சிமோரான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆன்டிதீசிஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆன்டிதீசிஸ் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆக்சிமோரானுக்கு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்டிதீசிஸ் பார்த்தீங்கன்னா striking opposition or contrast of words is made in the same sentence in order to secure emphasis. So striking opposition or contrast of words is made in the same sentence in order to secure emphasis. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சிமோரானும் ஆன்டிதீசிஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் டிஃப்ரென்ஸ், ரொம்ப கிளியராக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப கிளியராக அந்த கான்ட்ராஸ்ட்னு அந்த வித்தியாசம் இருக்கும். ஒரு சென்டென்ஸில் 2 வார்த்தைகள் ரொம்ப கிளியராக நமக்கு தெரியும், இந்த 2 வார்த்தையும் ஆப்போசிட்டான வார்த்தை, ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக அதில் கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா ஒரு எம்ஃபசிஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டான வார்த்தைகளை 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டு err is human, to forgive divine. தப்பு பண்ணுறது மனிதனோட வேலை, ஆனால் அதை மன்னிக்கிறது கடவுளோட வேலை, இல்லையா? ஸோ ஃபர்கிவ் இல்லையா? ஸோ இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், அதை ஃபர்கிவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டான வார்த்தைகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு எம்ஃபசிஸ் கிரியேட் பண்ணது, இல்லையா? கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ப்ராவர்பில் கலந்தது மாதிரி வரும் இந்த ஆன்டிதீசிஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ப்ராவர்ப் கலந்த மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு கம்மா இருக்கும் கண்டிப்பாக. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு இந்த பக்கம், இந்த கம்மாக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு சென்டென்ஸ் வரும். ஸோ இதுதான் ஆன்டிதீசிஸ். ஓகேவா? அதே இது ஆக்சிமோரான் பார்த்தீங்கன்னா combines 2 seemingly contradictory words for sharp emphasis on effect. சும்மா ஒரு 2 வார்த்தையை பக்கத்துலேயே இருக்கும். ஓகேவா? இது என்ன இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, இது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சென்டென்ஸில் இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இப்போ இந்த பார்ட்டில் ஒரு ஆப்போசிட் வார்த்தை இருக்குது, இந்த பார்ட்டில் இன்னொரு ஆப்போசிட் வார்த்தை இருக்குது. இது பேர் என்னது, ஆன்டிதீசிஸ். சரியா? அந்த ஆக்சிமோரான் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும் இந்த வேர்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் விசிபிள். என்னது? டார்க்னஸ் விசிபிள். டார்க்காக இருந்தால் எப்படி இருக்கும், விசிபிளாக இருக்குமா? விசிபிள்னு என்னது, தெரியுது, நல்லா கிளியராக தெரியுது அப்படின்னு அர்த்தம். இங்கே டார்க்னஸ் விசிபிளாக இருக்கா, இருட்டெல்லாம் தெரியுது அப்படிங்கிற போது இருட்டு எப்படி, இருட்டாக தான் இருக்கும், தெரியாது, இல்லையா? ஸோ டார்க்கு விசிபிள், இந்த 2 வார்த்தை, 2 ஆப்போசிட்டான வார்த்தை பக்கத்தில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது, ஆக்சிமோரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஸ்டன் ஸ்லோலி. ஹேஸ்டன்னா என்னது, ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, ஸ்லோலினா மெதுவாக இருக்கிறது, ஹேஸ்டன் ஸ்லோலினா. ஸோ 2 ஆப்போசிட்டான வார்த்தை பக்கத்தில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஒரு சென்டென்ஸாக போட்டிருக்காங்க. அண்ட் ஃபேத் அன்ஃபேத்ஃபுல் கெப்ட் ஹிம் ஃபால்ஸ்லி ட்ரூ. ஃபேத்து நம்பிக்கை இருக்கிறது, அன்ஃபேத்ஃபுல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. 2 ஆப்போசிட் வார்த்தையும் பக்கத்தில் இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஆக்சிமோரான்.
ஓகேவா? இதுவே ஒரு சென்டென்ஸ்ல இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் வார்த்தையும் இந்த பக்கம் இன்னொரு ஆப்போசிட் வார்த்தையும் தள்ளி தள்ளி இருந்தா அதுக்கு பேர் என்னது? ஆன்டி தீசிஸ். அதுவே ஆக்சிமோரான்னா என்ன இருக்கும்? அந்த ரெண்டு ஆப்போசிட் வார்த்தையுமே பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ஓகேவா? டன்னா? அடுத்தது போலாமா? அடுத்தது ஆனோமேட்டோஃபியா. ஆனோமேட்டோஃபியா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, ஒரு அந்த சத்தத்துக்கு ஏற்றது மாதிரி நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் எ வேர்ட் தட் ஃபோனிட்டிக்கலி இமிட்டேட்ஸ். ஃபோனிட்டிக்கல்னா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் இல்லை. ஃபோனிட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சவுண்டு. அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அதை வந்து வார்த்தையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. Imitates இல்லைன்னா it resembles suggests that sound that it describes. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாமே, வேற ஒன்றும் இல்லைப்பா, ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை நீங்கள் வாசிச்சாலே தெரியும் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, மியாவ். மியாவுங்கிறது பூனை போடுற ஒரு சவுண்டு இல்லையா? அதையே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் என்னது? ஆனோமேட்டோஃபிக் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிக். இப்போ நம்ம கையில் வந்து இப்படி பண்ணுறோம், அது சவுண்டே அந்த கிளிக் அப்படிங்கிற சவுண்டு தான் வருது இல்லையா? இப்போ டமால், டுமீல், இப்போ டும் டும் பாட்டு வந்திருக்கு இல்லையா? டும் டும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொட்டடிக்கிற சத்தம் டும் டும்னு சவுண்டு கேட்கும். அந்த வார்த்தையும் டும் டும்னே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆனோமேட்டோஃபிக் வார்த்தை. ஓகேவா? அது மாதிரி பஸ், காதுக்குள்ளே ஒயின்னு பஸ்ன்னு சவுண்டு விடும் இல்லையா? வண்டுகள்லாம் வந்து பஸ்ஸிங் சவுண்ட் அப்படிம்பாங்க. அது நம்ம காதில் ஒரு சத்தம் போது பஸ் இந்த மாதிரி சவுண்டு தான் கேட்கும் இல்லையா? ஸோ அது என்ன சவுண்டு போடுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வார்த்தையை அதே வார்த்தையை அப்படியே வச்சிருக்கிறதுனால அது என்னது? ஆனோமேட்டோஃபிக் வார்த்தை. ஓகேவா? ஸோ ஒரு வார்த்தை உருவாக்குறாங்க, அது என்ன சவுண்டு, அது அந்த 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 வார்த்தை உருவாக்குறதுக்கு அது போடுற அந்த சவுண்டை வச்சே, இல்லை அதுலேருந்து வர்ற சவுண்டை வச்சே அந்த வார்த்தையை உருவாக்கியிருந்தாங்கன்னா அது ஆனோமேட்டோஃபியா. சவுண்டு தான் அதில் முக்கியம். அந்த சவுண்டை வச்சே உருவாக்குன வார்த்தை அதுதான் வந்து என்னது? ஆனோமேட்டோஃபியா. அது மாதிரி ட்ரிசில், மழை ட்ரிசில் பொழியுது. ஓகேவா? அடுத்த பார்க்கலாமா? அப்போஸ்ட்ரோஃபி. அப்போஸ்ட்ரோஃபி பார்த்தீங்கன்னா it is a figure of speech by which a some person absent or dead or some abstract idea personified is addressed. ஸோ அப்போஸ்ட்ரோஃபின்னா என்னது? ஏதோ ஒரு பர்சனை பற்றி பேசுகிறாங்க, அட்ரஸ்டுனா பேசுகிறாங்க, அவங்கள பற்றி பேசுகிறாங்க. அவங்க ஒருவேளை இறந்துருக்கலாம், இல்லை அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அப்ட்ராக்ட் ஐடியாவை பற்றி பேசலாம். ஸோ இதுக்கு பேர் தான் அப்போஸ்ட்ரோஃபி. ஒருத்தர் இல்லை, இறந்து போயிட்டாரு, ஓகேவா? ஸோ அவரை பற்றி பேசுறதுக்கு பேர் என்னது? அப்போஸ்ட்ரோஃபி. ஓகேவா? இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓ மதர், வேர் வுட் ஐ பி வித்தவுட் யுவர் கைடன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்னது? அவங்க அம்மாவை பற்றி ஒரு ஆள் வந்து பேசுகிறாரு. ஓ மதர், வேர் வுட் ஐ பி வித்தவுட் யுவர் கைடன்ஸ். நீங்கள் உங்களோட அந்த வழித்துணை இல்லாமல், இல்லை வழிகாட்டுதல் இல்லாமல் நான் எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இல்லை மகா ஏங்குறது மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஸோ இதுதான் வந்து அப்போஸ்ட்ரோஃபி. ஒருத்தர் இல்லை, இங்கே மதர் அப்படிங்கிறவங்க இல்லை, ஆனால் அவங்கள மென்ஷன் பண்ணி அவங்கள வந்து கூப்பிடுறாங்க, இல்லை அவங்ககிட்ட வந்து பேசுறது மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஸோ இது வந்து என்னது? அப்போஸ்ட்ரோஃபி. ஸோ ஒரு ஆளோ ஒரு பொருளோ இல்லாத நேரத்தில் அவங்கள வந்து அதாவது புறங்குறவர்கள் கிடையாது, அதுக்காக வந்து அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க பற்றி பேசுறது கிடையாது. அவங்க இறந்து போயிருக்கணும், அவங்கள வச்சு அவங்கள நினச்சி அவங்க பேசுகிறாங்க. ஓகேவா? அவங்கள நினச்சி அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசுறதுக்கு பேர் தான் அப்போஸ்ட்ரோஃபி. ஒன்று அது மனிதர்களாக இருக்கலாம், இல்லைன்னா அப்ட்ராக்ட் ஐடியாஸ். அப்ட்ராக்ட் ஐடியாஸ்னால் என்னது? தொட முடியாத சில விஷயங்கள், ஃபீலிங்ஸ்லாம் தொட முடியாது இல்லையா? அதாவது ஜாய், சேட்னஸ், அது மாதிரி நைட், வேற என்ன சொல்கிறது, டார்க்னஸ், ஹாப்பி, இந்த மாதிரி அப்ட்ராக்ட் ஐடியாஸ், அதாவது தொட்டு உணர முடியாத ஐடியாஸை தான் என்ன சொல்லுவாங்க? அப்ட்ராக்ட் ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஐடியாவும் பர்சானிஃபை பண்ணிடுவாங்க. பர்சானிஃபை நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்? பர்சன்னா பர்சன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடணும். பர்சானிஃபைனா
உயிரில்லாத ஒரு பொருளை உயிருள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்கோ இல்லைன்னா உயிருள்ள ஒரு ஆட்டிடியூடையோ நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் பர்சானிஃபிகேஷன் இல்லையா. ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. ஹலோ டார்க்னஸ். டார்க்கை இவங்க கூப்பிடுறாங்க, டார்க் கிட்ட இவங்க பேசுறாங்க. ஹலோ டார்க்னஸ் மை ஓல்டு ஃப்ரெண்டு. டார்க்னஸை பர்சானிஃபை பண்றாங்க இங்க. டார்க்னஸை அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். ஓகேவா. ஐ ஹவ் கம் டு டாக் வித் யூ அகெயின். ஒருத்தர் என்ன சொல்றான், ஹலோ டார்க்னஸ், என் ஓல்டு ஃப்ரெண்டு, வா நான் அவங்ககிட்ட மறுபடியும் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இங்க டார்க்னஸ் அவங்க வந்து என்ன கூப்பிடுறாங்க, பேசுறாங்க. அட்ரஸிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. கூப்பிட்டு பேசுறது, ஒன்று அவங்க இறந்தவங்களை கூப்பிட்டு பேசுறது, இல்லைன்னா இந்த மாதிரி அப்ட்ராக்ட் ஐடியாஸ் கொண்ட வார்த்தைகளை அட்ரெஸ் பண்ணி பர்சானிஃபை பண்ணி பேசுறது. ஸோ இதுக்கு பேர் தான் அப்பாஸ்ட்ரஃபி. நம்ம வர எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பாஸ்ட்ரஃபின்னா என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து போகலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனஃபோரா. ஆனஃபோரா வந்து பார்த்தீங்கன்னா a word is repeated multiple times within a phrase but only at the beginning. ஆனஃபோரா இன்னும் ரெண்டெண்ணம் கொஞ்சம் ஒரே மாதிரி வரும், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனஃபோரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சென்டென்ஸில் வேர்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஆனஃபோராவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனஃபோரா. ஓகே. ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்டு, ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு லெட்டரில் ஃபஸ்ட்டு வேர்டு, ஃபஸ்ட்டு 2 வேர்டோ ஃபஸ்ட்டு 3 வேர்டோ இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வேர்டோ ரிப்பீட் ஆகிட்டே வரும். அதுக்கு பேர் தான் ஆனஃபோரா. ஓகேவா. a word is repeated multiple times within a phrase. அந்த ஃப்ரேஸ்க்கு உள்ளாடியே வந்து நிறைய டைம் அந்த வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். பட் ஒன்லி இந்த பிகினிங்கில் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க. in every cry of every man, in every infant cry of fear, in every voice, in every bad. அந்த in every அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை முதல் தொடக்கத்துல என்ன ஆயிருக்கு, இந்த இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு பேர் ஆனஃபோரா. ஒன்றும் இல்லை, இது ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா இந்த ஃப்ரேஸில். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஆனஃபோரா தான். புரிஞ்சுதா. ஸோ ஆனஃபோரா ஏ வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. தான் முதல் லெட்டர். ஸோ முதல்ல உள்ள வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிட்டே வந்துச்சுன்னா, பிகினிங்கில் சில வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிட்டே வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆனஃபோரா. ஓகே டன். நெக்ஸ்ட் போகலாமா. ஹைப்பர்போல். ஹைப்பர்போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாஜரேட்டிங் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். அது என்ன சொல்கிறது, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறது. ரொம்ப எக்ஸாஜரேஷனை மிகைப்படுத்தி சொல்கிறது. அதாவது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்கன்றாங்கல்ல, அது மாதிரி தான் ஹைப்பர்போல். ஓகேவா. அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். நம்ம ஊர்லலாம் மழை எப்படி பெய்யும், தண்ணியாக தான் பெய்யும் என்ன. ஆனால் இவங்க ஊரில் மழை எப்படி பெய்யுதுன்னா பூனையும் நாயுமா பெய்யுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப ஜோராக மழை பெய்யுது, துளி வந்து பெரிய பெரிய துளியாக விழுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சில நேரம் துளி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக விழும். சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் நடந்து போகும்போது பெரிய பெரிய துளியாக விழுந்ததுன்னா நம்ம தலையில் அப்படியே பாறாங்கல் விழுந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதைத்தான் இவங்க எப்படி சொல்கிறாங்க, இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெரிய துளியாக விழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை எக்ஸாஜரேட் பண்ணி கேட்ஸ் அண்ட் டாக்ஸாக விழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதனால தான் இது வந்து ஹைப்பர்போல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து உங்கள் அம்மா வந்து திடீர்னு உங்கள்கிட்ட வந்து இப்போ கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாப்பான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, எனக்கு 1000 வேலை இருக்குமா, எனக்கு கடைக்கு போகிறதா வேலை அப்படிம்பாங்க. ஐ ஹாவ் a million things to do today. உண்மையிலே நமக்கு 1000 வேலை இருக்கும் அன்னைக்கு இல்லை இல்லையா. ஸோ அது ஒரு ஹைப்பர்போல். எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம சொல்கிறோம், நமக்கு 1000 வேலையாக இருக்குது, எண்ணியா சொல்கிறோம் 1000 வேலை இருக்குன்னு இல்லை இல்லையா. ஐ ஹாவ் a million things to do today. நிஜமாவே மில்லியன் திங்ஸ் இருக்குமா என்ன ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ இந்த மில்லியன் திங்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர்போல். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஷி ஹாஸ் பீன் அட் த ஷாப் ஃபார் அன் எட்டர்னிட்டி. அதாவது இப்போ ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ சீக்கிரம் சாரீ எடுத்துகிட்டு வருவான்னு கேட்டால், அட போப்பா என் வாழ்க்கையே அதில் முடிஞ்சு போயிருக்க, ஒரு ஜென்மம் பூரா அவள் வந்து கடையில் தான் நிற்பா அப்படிம்பாங்க. நிஜமாவே ஒரு ஜென்மம் பூரா கடையிலையா நிற்கிறாங்க, அது ஒரு எக்ஸாஜரேஷன் தான் இல்லையா. ஸோ அது வந்து ஹைப்பர்போல். ஷி ஹாஸ் பீன் அட் த ஷாப் ஃபார் அன் எட்டர்னிட்டி. ஓகேவா. ஸோ ஹைப்பர்போல் புரிஞ்சுதா. ஒரு எக்ஸாஜரேஷன், சும்மா சாதாரணமாக சொல்ல வேண்டியதை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறது பேர் வந்து ஹைப்பர்போல். ஓகேவா. அடுத்தது போகலாமா. அடுத்தது எலிப்சிஸ்.
எலிப்சிஸ் ரொம்ப ஈஸி தான். Deliberate omission of word or words, but the sentence can still be understood. இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா எலிப்சிஸ்ல வேணும்னே சில வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. ஒரு வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த வார்த்தையை அப்படியே விட்டுருவாங்க. ஆனாலும் அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? டெலிபரேட்டா வேணும்னே ஓகேவா? வேணும்னே சில வார்த்தைகள் ஒமிட் பண்ணிருப்பாங்க, விட்டுருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த 3 புள்ளி இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 புள்ளிக்கு பேர் தான் எலிப்சிஸ். இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும்போதே பாதியில ஸ்டாப் பண்ணி இந்த 3 புள்ளி ஸ்டாப் பண்றதுக்கு பதிலா அதாவது அந்த விட்ட வார்த்தைக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 புள்ளியை வைப்பாங்க. ஸோ இதுக்கு இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது எலிப்சிஸ். இந்த புள்ளி இருக்கிறதுங்கிறதுனால எல்லாமே எலிப்சிஸ் ஆயிடாது. நீங்க என்ன வைக்கணும்னா அந்த வார்த்தை ஒரு அதாவது கொஞ்சம் பேசிட்டு இருக்கும் போதே பாதி வார்த்தையை விட்டுட்டாங்க, அந்த விட்ட வார்த்தைக்கு பதிலாக 3 புள்ளியை வச்சு மீதி வார்த்தையை அவங்க பேசுறாங்க அப்படின்னா, அதாவது எழுதும்போது நம்ம அப்படிதானே நம்ம எழுதுவோம், பேசும்போது புள்ளி வச்சா பேசுவோம் இல்லையா? ஸோ ஒருத்தவங்க பேசுறாங்க, அதை நம்ம எழுதுறோம், பாதியில அவர் விட்டுட்டாரு 3 புள்ளி, மீதியா அவர் பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை வர்றதுக்கு பேர் தான் எலிப்சிஸ். ஓகேவா? இவரு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அந்த வார்த்தை இல்லைனாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம், அந்த சென்டென்ஸை நம்ம புரிய முடியும். சரி, நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம், ரொம்ப குழப்பம் வேண்டாம். யூ வில் நெவர் பிலீவ் வாட் ஐ சா அப்படின்னு சொல்லி 3 புள்ளி வருது. நீ நம்பவே மாட்டேன், நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி 3 புள்ளி வைக்கிறாங்க. புரிஞ்சுக்கலாம், ஓ ஏதோ பிரம்மாண்டமா அவர் பார்த்துருக்காருப்பா, இல்லைன்னா ஏதோ பயங்கரமா அவர் பார்த்துருக்காருப்பா. அந்த கான்டெக்ட் படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் எங்க போனாரு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் இங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து சொல்றாரு, ஏய் எனக்கு தெரியுமா, நான் என்ன ஒரு விஷயம் பார்த்தேன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. ஒன்னா அங்க போனாலாம் ஏதோ பயங்கரமா நடந்துக்கும் போல இருக்கு. அந்த வார்த்தை அவர் சொல்லி முடிக்கலனாலும் அது கேட்கக்கூடிய ஒரு ஆளு புரிஞ்சுக்கிறாரு இல்லையா? ஸோ இதுதான் வந்து எலிப்சிஸ். ஓகேவா? இங்க வந்து ஐசா அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸை முடிக்காம அவர் விட்டுட்டாரு, இருந்தாலும் இட் கேன் பி அண்டர்ஸ்டுட், இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகேவா? யூ வில் நெவர் பிலீவ் வாட் ஐ சா. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குமா? இங்க பாத்தீங்கன்னா, ஐ டென்ட் ரியலி யூனோ மீன் ஃபார் திங்ஸ் டு எண்ட் அப் திஸ் வே. அங்கே ஒரு ஆள், அதாவது என்ன சொல்றது, ஒன்றும் சிம்பிள், வாயில முழுங்கி பேசுவாங்கல்ல, அதுதான். ஓகேவா? இங்க பாருங்க, ஐ டென்ட் ரியலி யூனோ மீன் ஃபார் திங்ஸ் டு எண்ட் அப் திஸ் வே அப்படிங்கிறார் ஒருத்தர். அதாவது நான் வந்து நினைக்கல, அது வந்து இந்த மாதிரி நடக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. கொஞ்சம் முழுங்கி பேசுறாரு இல்லையா? நடுவில் கொஞ்சம் வார்த்தைகள் விடுபட்டிருக்கு. அவர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனால் சொல்லலை. இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து எலிப்சிஸ். எலிப்சிஸில் கண்டிப்பாக இந்த 3 டாட்ஸ் இருக்கும். இது மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, வார்த்தைகள் ஒமிட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? அங்கே பாருங்க, ஐ டென்ட் ரியலி, இது ஏதோ சொல்ல வராரு. அப்புறம் அது வந்து யூனோ மீன் ஃபார் திங்ஸ் டு எண்ட் அப் திஸ் வே அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ வார்த்தையை முழுங்கி பேசுறாரு, ஒமிட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து எலிப்சிஸ். ஓகேவா? கிடைச்சதா? அடுத்தது போலாமா? ரெப்படிஷன். இப்போ நம்ம ஆனஃபோரா பார்த்தோம். ஆனஃபோராவில் என்ன சொன்னேன், ஒரு ஃப்ரேஸ்ல ரிப்பீட் ஆகும் வேர்ட்ஸு, ஆனால் பிகினிங்ல மட்டும்தான் ரிப்பீட் ஆகிற வேர்ட்ஸ் பேர் என்னது? ஆனஃபோரா. ஆனஃபோரானா பிகினிங்ல மட்டும்தான் ரிப்பீட் ஆகும், பிகினிங்ல மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். இது ரெப்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேம் வேர்டோ இல்லை ஃப்ரேஸோ ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ரெப்படிஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போயம், நம்ம ஓ கேப்டன் மை கேப்டன் போயம் எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்க, ஓ கேப்டன் மை கேப்டன், கேப்டன் கேப்டன் அப்படிங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு. ரைஸ் அப் அண்ட் ஹியர் த பெல்ஸ். அடுத்த பாருங்க, ரைஸ் அப், ஃபார் யூ த ஃபிளாக் இஸ் ஃப்ளங், ஃபார் யூ த பகில் ட்ரில்ஸ். எல்லாமே அதே போயத்தில் உள்ளதுதான். இங்கே ஃபார் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸோ வேர்டோ வந்து என்ன ஆயிருக்கு? ரிப்பீட் ஆயிருக்கு. அதாவது இந்த ரெப்படிஷன் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் நடக்கலாம். ஆனஃபோராங்கிறது பிகினிங்ல மட்டும்தான் நடக்கணும்.
இந்த ரெப்படிஷன் அப்படிங்கிறது எங்க வேணாலும் இருக்கலாம். ஸ்டார்டிங்ல இருக்கலாம். ஸ்டார்டிங்ல இருக்கா, ஸ்டார்டிங் மீன்ஸ் இந்த இடத்துல சேர்த்து ஓ கேப்டன் ஓ கேப்டன், இங்கேயும் ஓ கேப்டன் ஓ கேப்டன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? ஆனஃபோரா ஆயிரும் இது. அது இல்லாம வேற ஏதோ ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகியிருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது? சும்மா சாதாரணமாவே அதுக்கு பேர் வந்து ரிப்பிட்டிஷன். இன்னொன்னு இருக்கு ரெஃப்ரெயின் அப்படின்னு. இந்த 3 தான் ரெப்படிஷனுக்குள்ளாடி வரும். ஓகேவா? ஆனஃபோரா 1, ரெப்படிஷன் 2, ரெஃப்ரெயின் 3. ரெஃப்ரெயின் நீங்க படிச்சிருப்பீங்க போயம்ல. அது என்னன்னா சில நேரம் வந்து அந்த சென்டென்ஸ் பூராவுமே வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஒண்ணு அந்த அந்த ஸ்டான்ஸாக்குள்ளாடியே ரிப்பீட் ஆயிருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோட கடைசி லைனும் அதே மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா சில போயம? ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோட கடைசி லைன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோட ஸ்டார்டிங் லைன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த சென்டென்ஸ் பூராவுமே வந்து அந்த போயம்ல ரிப்பீட் ஆயிட்டே வந்துன்னா அதுக்கு பேரு ரெஃப்ரைன். ஓகேவா? ஹோல் சென்டென்ஸ். அது ஒரு சென்டென்ஸா இருக்கலாம். சில நேரம் 2 சென்டென்ஸ் கூட. ஓகேவா? 2 லைன் கூட வந்து அந்த ரெஃப்ரைன் ரிப்பீட் ஆகிட்டே வரலாம். அதுக்கு பேர் தான் வந்து ரெஃப்ரைன். ரெப்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே வந்ததுன்னா, ஃப்ரேஸ் ரிப்பீட் ஆகிட்டே வந்ததுன்னா ரெப்படிஷன். பிகினிங்ல மட்டும் ஃப்ரேஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு வந்துச்சுன்னா அது ஆனஃபோரா. மறந்துடக்கூடாது. ஆனஃபோரா, ரெப்படிஷன், ரெஃப்ரெயின். ஓகேவா? அடுத்தது எபிகிராம். எபிகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு அ கன்சைஸ், விட்டி, மெமரபிள் அண்ட் சம்டைம்ஸ் சர்ப்ரைசிங் ஆர் சட்டைரிக்கல் ஸ்டேட்மெண்ட். எபிகிராம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போயம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஒரு போயம்ல ஒரு வெரைட்டி தான் இந்த எபிகிராம் ஆக்சுவலாக. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கன்சைஸ், விட்டி, மெமரபுளாக இருக்கும். அப்படியே நச்சுன்னு நச்சுன்னு 4 வார்த்தை சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எபிகிராம் இருக்கும். போயம் மாதிரி வள வளன்னு. அதாவது சில போயம் பார்த்தீங்கன்னா சானட்லாம் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் எழுதின சானட்லாம் பார்த்தீங்கன்னா சானட்னாலே ஒரு 14 லைன்ல முடிஞ்சுது. ஓகேவா? ஸ்டார்ட் 1ல ஆரம்பிச்சு 14 லைன்ல முடிஞ்சுது. சில பேர் போயம் இப்போ நம்ம டிஎஸ் எலியட்லாம் போயம் எழுதியிருப்பாரு வேஸ்ட்லேண்டுங்கிற போயம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 லைன் 200 லைனுக்கு மேலேயே இருக்கும். இது மாதிரி பலபலன்னு எழுதாம 4 வாரத்துல நச்சுன்னு முடிக்கிறதுக்கு பேர் தான் இந்த எபிகிராம். அது ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும், விட்டியா இருக்கும், ரொம்ப மனசுல வைக்கிற மாதிரி மனசுல நிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் எபிகிராம். எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களுக்கு புரியும் பாருங்க. ஐ எம் நாட் யங் எனஃப் டு நோ எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் நான் வந்து எனக்கு அவ்வளோ வயசும் ஆகலை, எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப வயசு பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஒரு விட்டியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சென்டென்ஸ். அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப புரியும். mankind must put an end to war or war will put an end to mankind. மனுஷங்க வாருக்கு எண்டு கார்டு போடணும், இல்லைன்னா வார் மனுஷனுக்கு எண்டு கார்டு போட்டுரும் அப்படிங்கிறாங்க. ஒரு விட்டியான வார்த்தை. ஓகேவா? நச்சுன்னு 4 வார்த்தையில அவங்க என்ன சொல்றாங்க? வார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இன்னொன்னு பார்ப்போம். No one is completely unhappy at the failure of his best friend. இல்லையா? அன்ஹாப்பினா என்னது? ஹாப்பி இல்லாம இருக்கிறது, அதாவது சோகமா இருக்கிறது. எதுல சோகமா இருக்கிறது? பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டான், இல்ல தடிக்கு கீழே தான் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு தடிக்கு கீழே விழுந்துட்டா உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? நேச்சுரலா ஆக்சுவலா நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா என்ன என்ன வரும்? கண்டிப்பா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும் இல்லையா? ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. நோ ஒன் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஹாப்பி அட் த ஃபெயிலியர் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு தடிக்கு கீழே விழுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிரிப்பு தான் வரும், அதுக்கப்புறம் தான் கை கொடுத்து நம்ம தூக்குவோம் இல்லையா? ஸோ அதுதான் யாருமே எந்த ஃப்ரெண்டுமே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட தோல்வியை நினைச்சு கம்ப்ளீட்டா சேடா இருக்க போறது இல்ல. லைட்டாவது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதாவது தடிக்க கீழே தான் ஃபர்ஸ்ட் நம்ம சிரிப்போம், அப்புறம் தான் கையை பிடிச்சி தூக்குவோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்க நச்சுன்னு ஒரு 4 வார்த்தையில அவங்க என்ன முடிச்சிட்டாங்க? ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராவர்ப் மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா மேன்கைண்ட், நீங்க வாருக்கு என் கார்டு போடலன்னா வார் உங்களுக்கு என் கார்டு போட்டுருன்னு எவ்வளவு அழகா 2 வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி உள்ளதுதான் எபிகிராம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஃபமிசம். யூஃபமிசம் வந்து ரொம்ப 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 ஈஸி.
யூஃபமிசம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பொலைட்டான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது. நேரடியாக சொல்லாமல் ஒரு ஒரு மறைமுகமாக ஒரு பொலைட்டான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது. அதாவது மோர் பொலைட் ஆர் ஜென்டில் வே ஆஃப் சேயிங் சம்திங். ஒரு வார்த்தையை, அதாவது எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி டைடு, அவர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றது பதிலாக என்ன சொல்லுவாங்களாம், ஹி பாஸ்ட் அவே. அந்த டைடு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பாஸ்ட் அவே அப்படிங்கிற வார்த்தை என்ன கொஞ்சம் கடுமை குறைச்சலாக இருக்கு. ஓகேவா, கடுமை குறைச்சலா இருக்கு. அது மாதிரி இங்கே பாருங்க, யாராவது நீங்க வேலைக்கு போறீங்களான்னு கேட்டாங்கன்னா இல்ல நான் விஐபி அப்படின்னு சொல்லாதீங்க. இங்க பாருங்க, ஐ எம் அன்எம்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லலாமா, ஐ எம் பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. யாருமே இனிமே நான் வேலை எல்லாமே வெட்டியா இருக்கேன்னு சொல்லாதீங்க, ஐ எம் பிட்வீன் ஜாப்ஸ். அப்போ அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிற அந்த கடுமையான சொல்லுக்கு பதிலா நீங்க என்ன யூஸ் பண்ணலாமா, பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணிக்கலாமா, பிட்வீன் ஜாப்ஸ். அப்போ அன்எம்ப்ளாய்டு பதில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம், பிட்வீன் ஜாப்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னது உங்களுக்கு வந்து யூஃபமிசம். கடுமையான வார்த்தைகளுக்கு பதிலாக நீங்க யூஸ் பண்ற மென்மையான வார்த்தைகள் பேர் தான் வந்து யூஃபமிசம். அடுத்தது பாருங்க, யூ ஆர் ஃபயர்டு அப்படிங்கிறாரு உங்களோட முதலாளி. யூ ஆர் ஃபயர்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க மேல தீ வச்சு கொளுத்து போறேன்னு அர்த்தம் இல்லை. இது ஆக்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை வேலையை விட்டு தூக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பதிலாக இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் லெட்டிங் யூ கோ. நான் உன்னை கைவிடுறேன், கைவிடுறேன்ல, உன்னை வந்து நான் போக விடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தமா, உன்னை நான் வந்து வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு அர்த்தம். வெளியே போடா, நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நான் உன்னை விட்டுட்டேன்ப்பா, நீ எங்கே வேணாலும் போய்க்கோ அப்படின்னு சொன்னாருன்னா அந்த கடுமை கொஞ்சம் குறைச்சலா இருக்குல்ல. யூ ஆர் ஃபயர்டு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும் ஐ எம் லெட்டிங் யூ கோ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் யூஃபமிசம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிரிப்பிள்டு. கிரிப்பிள்டுனா என்னது, ஊனம் உள்ளவங்களை கிரிப்பிள்டு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு கடுமையான ஒரு வார்த்தை. கிரிப்பிள்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறது, அதுக்கு பதில் என்ன சொல்லலாம், டிசேபிள்னு சொல்லுவோமா நம்ம இப்பெல்லாம். அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்னு நம்ம சொல்லாதீங்க. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் டொமஸ்டிக் இன்ஜினியரா இருக்கிறேங்க அப்படின்னு தான் நீங்க என்ன சொல்லணும். ஓகேவா, ஹவுஸ் ஒய்ஃபுக்குள்ள யூஃபமிசம் என்னது, டொமஸ்டிக் இன்ஜினியர். என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்னு நீங்க சொல்லாதீங்க, நான் டொமஸ்டிக் இன்ஜினியரா இருக்கேன் சார். நம்ம ஏதோ பெரிய வேலை போல இருக்குன்னு மற்றவங்க நினைச்சிட்டு போவாங்க. இனிமே இந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் டொமஸ்டிக் இன்ஜினியரா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் யூஃபமிசம். கடுமையான வார்த்தைகளுக்கு பதிலா மென்மையான வார்த்தைகள் யூஸ் பண்றது பேர் தான் யூஃபமிசம். ஓகேவா, அடுத்தது ஐரணி. ஐரணி வந்து பாத்தீங்கன்னா இதுலயே 3 டைப் இருக்கு. ஐரணி, சர்காசம்ஸ், அப்புறம் சட்டையர். இந்த மாதிரி 3 டிஃபரன்ஸ் இருக்கு. அது 3மே நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஐரணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் which conveys exact opposite meaning of what is literally being said. அதாவது ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஓகேவா, வண்டர்ஃபுல் வெதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து என்னது, வண்டர்ஃபுல் வெதர்னா என்னது, கிளைமேட் சூப்பரா இருக்குப்பா, வெதர் சூப்பரா இருக்கு அப்படி சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சரியான மழை, வெயில், இல்லைன்னா இடியோட, இல்லைன்னா புயல் காத்து அடிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து வண்டர்ஃபுல் வெதர் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் ஐரனிக்கா பேசுறாருன்னு அர்த்தம். அதாவது என்ன நடந்துட்டு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே ஆப்போசிட்டா பேசுறாரு அப்படின்னா அது ஐரணி. வண்டர்ஃபுல் வெதர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, ஒரு மோசமான ஒரு வெதர் டைம் இருக்கும்போது வண்டர்ஃபுல் வெதர் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் ஐரனியா பேசுறாருன்னு அர்த்தம். இதுவே சர்க்காசம். சர்க்காசம்னா என்ன பாத்தீங்கன்னா, இன்டென்ட் டு கன்வே ஆப்போசிட் மீனிங். இதுவும் வந்து ஆப்போசிட் மீனிங் சொல்றதுதான், ஆனா டோன் டிஃபர் ஆகும். ஒரு மாதிரி திட்டுறது மாதிரி ஒரு டோன். ஓகேவா, எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு புரியும். குட் யூ ப்ளீஸ் டூ தட் மோர் ஸ்லோலி. அதாவது ஒருத்தர் ஓகேவா, அதாவது நம்ம நேசமணி, நம்ம அந்த சீன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆணி விழுற சீன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செவரை வந்து தேய்ச்சிட்டு இருப்பாரு இல்லையா. ஸோ தேய்ச்சிட்டு இருக்கும்போது மெதுவாக தேய்ச்சிட்டு இருப்பாரு. உடனே நேசமணி என்ன சொல்றாரு, மெதுவா தேய்ப்பா, இன்னும் கொஞ்சம் மெதுவா தேய், செவருக்கு ரொம்ப வலிக்க போகுது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அது என்னது, அது ஒரு சர்க்காசம். குட் யூ ப்ளீஸ் டூ தட் மோர் ஸ்லோலி அப்படிங்கிறாரு. ஏன் அவர் திட்டுறாரு, சீக்கிரம் தேடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லிட்டு போவார் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சர்க்காசம்.
குட் யூ ப்ளீஸ் டூ தட் மோர் ஸ்லோலி. அவங்க ஆப்போசிட் மீனிங்ல தான் சொல்றாங்க, இங்கேயும் ஆப்போசிட் மீனிங் தான் வருது, ஆனா டோன் வந்து டிஃபர் ஆகுது. இது வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த டோன் எப்படி டிஃபர் ஆகுது கண்டுபிடிக்கலாம்னா அந்த சிச்சுவேஷன்ல தான் அது வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு புரியுது, அவர் வந்து மெதுவா, உண்மையிலேயே மெதுவா தேய்க்க சொல்லல, ஆனா வந்து அவனை திட்டுறதுக்காக அவனை வந்து கேலி பண்றாரு இல்லையா, சர்க்காசம் பண்றாரு. அதுக்காக தான் அவர் அந்த மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் மெதுவா தேய், செவருக்கு வலிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. ஸோ அதுதான் குட் யூ ப்ளீஸ் டூ தட் மோர் ஸ்லோலி அப்படின்னா இங்க டோன் டிஃபர் ஆகுது. இது மீனிங் ஆப்போசிட் மீனிங் கொண்ட ஒரு வார்த்தை தான், ஒரு சென்டென்ஸ் தான், ஆனா வந்து இது சர்க்காசம். டோன் டிஃபர் ஆனதுனால இதுக்கு பேர் சர்க்காசம். இங்க சும்மா ஆப்போசிட் மீனிங். வாண்டர்ஃபுல் வெதர் அப்படிங்கிறாரு, சரியான வெயில் அடிச்சிட்டு இருக்குது, இல்லைன்னா சரியான இடி புயலோட மழை பெஞ்சிட்டு இருக்குது, வண்டர்ஃபுல் வெதர் அப்படிங்கிறாரு, அதுக்கு பேரு ஐரணி. அதே நேரத்துல குட் யூ ப்ளீஸ் டூ தட் மோர் ஸ்லோலி, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவானாலும் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிக்கிறது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்காசம். நக்கல் அடிக்கிறதுக்கு பேர் தான் சர்க்காசம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இது கூடயே உள்ளது சட்டையர். சட்டையர் என்ன பாத்தீங்கன்னா யூஸ் டு ரிடிகுல் ஆர் டு எக்ஸ்போஸ் ஃபாலி ஆர் வைஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல். தப்பு கண்டுபிடிக்கிறது, அவங்கள என்ன சொல்றது, அவங்கள வந்து தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க தப்பை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியே வந்து பண்றதுதான், பேசுறதுக்கு பேர் தான் வந்து சட்டையர். இப்போ நிறைய நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்க, அதுல சில பக்கத்துல பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ் வரைஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு, ஓகேவா, எலெக்ஷன் ரேஸா 2022 ரேஸான்னு தெரியல, ஞாபகம் இல்லை, நம்மளோட தினமணி பேப்பர்ல தான். அதுல பாத்தீங்கன்னா ஒமேக்ரான் இருக்கு, அப்புறம் இன்னொரு கிருமி ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் உள்ள எல்லா கட்சியையும் போட்டு அவங்க எல்லாரும் ட்ராக்ல ஓட போறது மாதிரி ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டையரிஸ்டிக் கார்ட்டூன். மற்றவங்கள வந்து அவங்களோட தப்பை சுட்டி காட்டுறது மாதிரி, ஒரு எக்ஸ்போஸ், அவங்கள வந்து அவங்களோட தப்பை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள். அது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவலாக இருக்கலாம். அந்த மாதிரி பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த சட்டையர் அதுக்குள்ளதையும் வரும். ஓகேவா? ஸோ ஐரணி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் மீனிங் கொண்டதாக இருக்கும். அதே சர்க்காசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோன் வந்து டிஃபர் ஆகும், ஆனால் அதே மாதிரி ஆப்போசிட் மீனிங் தான், ஆனால் டோன் டிஃபர் ஆகும். சட்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட தப்பை சுட்டி காட்டுறது மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டில் நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்ட்டில் மீதி உள்ள நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.